Hello student, 12th standard, theorem 1.3. Let A be a square matrix of order n. Then A inverse exist ஆகும்போது A is non-singular matrix இருக்கும். இப்போ A is non-singular matrix இருக்கும்போது A inverse exist ஆயிடும். ஏன்னா இங்க if only if converse part கேட்டிருக்காங்க. இதுல case 1, case 2. case 1 எடுத்துக்கலாம். case 1ல statement A inverse exists. A inverse exists இருந்ததுனா if A inverse exists, next to prove A is non-singular. இதுக்கு by definition கொடுத்திருக்காங்க நமக்கு A into A inverse equal A inverse into A equal unit matrix. ஒரு மேட்ரிக்ஸ் அதோடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அதோடைய மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டேக் ஆல் டேர்ம்ஸ் ஆர் டிட்டர்மினன்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணினா எல்லா டேர்ம்ஸையும் டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A inverse equal டிட்டர்மினன்ட் ஆஃப் A inverse into A equal டிட்டர்மினன்ட் ஆஃப் I. டிட்டர்மினன்ட் ஆஃப் A inverse equal டிட்டர்மினன்ட் ஆஃப் A inverse டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal யூனிட் மேட்ரிக்ஸை டிட்டர்மின் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 1. அப்ப டிட்டர்மினன்ட் A னுடைய வேல்யூ 1 கிடைக்குது, டிட்டர்மினன்ட் A இன்வெர்ஸ் உடைய வேல்யூ 1 தான் கிடைக்குது. இப்படி கிடைச்சுனா டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? டிட்டர்மினன்ட் A equal not equal to 0 ஆ இருக்கும். not equal டிட்டர்மினன்ட் வேல்யூ not equal to 0 வந்தா A is non-singular. therefore A is non-singular. கேஸ் 1 வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. கேஸ் 2 க்கு போயிடலாம். கேஸ் 2 ஸ்டேட்மெண்ட் இங்க ப்ரூவ் பண்றதுக்கு எதை எடுத்துக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க மாத்திடலாம். A is non-singular. next to prove A inverse exists. A is non-singular, A inverse exists ஆகணும்னாவது determinant A equal not equal to 0 வந்தாங்க A inverse exists ஆகும். by theorem 1.1 A into adjoint A into A equal determinant A into unit matrix. by theorem 1.1 dividing by determinant A. determinant A ல டிவைட் பண்ணிடலாம். எல்லா டைம்ஸ்மே determinant A ல டிவைட் பண்ணோம்னா 1 dividing by determinant A A into adjoint A. next equal 1 dividing by determinant A adjoint A into A equal determinant நமக்கு கேன்சல்னா IN கிடைக்கும். IN next இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். A of 1 dividing by determinant A into adjoint A. next equal 1 dividing by determinant A into adjoint A equal unit matrix. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இது அதோட இன்வெர்ஸ், இது மேட்ரிக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் இன்வெர்ஸ் பார்ட். அப்ப இன்வெர்ஸா இருக்கக்கூடியது என்னது? A inverse equal 1 dividing by determinant A into adjoint A. இதுதான A உடைய இன்வெர்ஸா இருக்கிறது, இந்த A உடைய இன்வெர்ஸ். அப்ப A inverse equal 1 dividing by determinant A. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? A inverse exist ஆகுது. therefore A inverse exists. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.